எதெல்லாம் இயல்புல நடக்குதோ அத பத்தியான ஒரு அறிதல், அதுதான் வந்து அறிவியல். ஒவ்வொரு சேலஞ்சுமே லைஃப் வந்து கரெக்டா நம்மளுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அதுதான் உண்மை. அதுதான் ட்ரூத். பெயினை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணி அதை பாக்குறோங்கிறதுலதான் நம்மளுடைய உள் ஸ்திதி இருக்கு. அந்த இன்னர் ஸ்டேட் வந்து அதுலதான் இருக்கு. இந்த கர்மாங்கிற விஷயத்துல வந்து நம்ம நிறைய ஸ்கேட்டர் ஆகாம ஒரே குறிக்கோளா நாம வந்து போறது மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வா இருக்க முடியும். கர்மானா முதல்ல என்னென்னலாம் நம்ம தவறான புரிதல்கள், மூட நம்பிக்கைகள் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்கு. லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நீண்ட கால ஒரு கிரானிக் இஷ்யூஸ் இருக்கு. சில பேருக்கு லைஃப் மிட் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த ஏரியாலன்னு சொல்லவே முடியாது. உடல்ல, பொருளாதாரத்துல, உறவுகள்ல, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சோ நாம எப்படி உணர்றோமோ அப்படிதான் நம்ம இருக்கோம். அப்படிதான் நம்ம வந்து மற்றவர்களால உணரப்படுறோம். மத்தவங்க நம்மள சென்ஸ் பண்றது நாம எப்படி இருக்கோங்கிறத வச்சுதான். சோ அப்படிதான் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்ம உள்ள உணர்வோம். அது வைசி வர்சா, டூ அண்ட் ஃப்ரோ மாதிரி. அதுக்கு நடுவுல தான் நம்மளோட தாட்ஸ் இதெல்லாம் வருது. எப்படி நம்ம இருக்கோமோ அப்படிதான் நம்ம செயல் புரிவோம். என்ன செயல் புரியுறோமோ அதுக்கேத்த விளைவுகள் தான் நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து ஓவராலா வந்து ஒரு கர்மா அப்படிங்கிறது. ஆனா எல்லாருக்குமே இந்த லைஃப்ல வந்து எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கேன். இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா என்னென்ன நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். எப்படியாவது இந்த கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஏன் கஷ்டப்படணும், இப்போ வந்து எனக்கு ரெமெடிஸ் வேணும், எனக்கு வந்து நான் வந்து குயிக்கா என்ன பண்ணி நான் இதுல இருந்து வெளில வர முடியும். எப்பவுமே நம்மளோட மனசு வந்து அந்த குயிக் ரெமெடிஸ்க்கு தான் போயிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி குயிக் ரெமெடிஸ் போற இதுல வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. மனதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எதுக்கு கஷ்டப்படணும், காரணம் இல்லாம நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கறதுதான் மனசு. அந்த காரணத்தை வந்து மனசால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. காரணம் இருக்குங்கிறதே மனசால அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காரணம் இருக்குன்னு நம்மளுக்கு புரிய வந்தாலும், என்ன காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சாலும் மனசு அக்செப்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். சோ இந்த ஏரியா தான் வந்து நம்மள வந்து பலதரப்பட்ட தவறான புரிதல்களுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு வந்து கொண்டு போகுது. அதுல வந்து என்னென்ன நம்ம வந்து எங்கெங்க தப்பு பண்றோம். சிலது வந்து ஆக்சுவலா மூட நம்பிக்கை கிடையாது, அது சயின்ஸ் தான். ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து அந்த மாதிரி ஒரு சித்தரிப்பு வருது சமுதாயத்துல. சோ அது அது வந்து என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஆசிய கிழக்கத்திய நாடுகள்ல வந்து இது ரொம்ப பிரதானமானது. அப்படியே இங்க இருக்கிற நம்பிக்கை வந்து இங்க வந்து பரவி இது உலகளாவிய அளவுல வந்து இது நிறைய வந்து பரவி இருக்கு. வெவ்வேறு ரீஜன்ல வேற வேற மாதிரி கூட இருக்கு. இங்க கிழக்கத்திய நாடுகள்னு மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள்லயும் இது வேற வேற மாதிரி உருமாறி இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த பரிகாரங்கள் ஏதாவது வந்து நம்ம இந்த ரெமெடிஸ், ரிச்சுவல்ஸ் ஏதாவது நம்ம பண்ணும்போது அதனால நம்மளோட கர்ம இது வந்து உடைஞ்சிரும், நம்மளோட கர்மா எல்லாம் கழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. இப்போ இந்த பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல லிமிட்டே பண்ண முடியாது. என்ன வேணா சொல்லலாம் பரிகாரம். அப்போ அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு என்னென்னமோ சொல்றாங்க பரிகாரம்னு சொல்லி. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? இது நம்ம வந்து எது நம்மள வந்து இதை நோக்கி போக வைக்குது அப்படின்னா நம்மளோட மனம் தான். நம்மளோட முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மனதால அந்த ஈகோவெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டம் இருக்கு வாழ்க்கையிலங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது. அதுதான் நம்மள இதை நோக்கி வந்து செல்ல வைக்குது. சோ இப்போ இந்த பரிகாரங்கள் அப்படின்னு பண்ணும்போது இப்ப இதெல்லாம் ஒர்க்கே ஆகாதா? அப்ப பரிகாரம் எல்லாம் பண்ணக்கூடாதா? ரெமடியல் மெஷர்ஸ்னு நான் யோசிக்கவே கூடாதா அப்படின்னா யோசிக்கலாம். கர்மால இருந்து விடுபடணும்னு யோசிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு குவிக் ரெமெடி வேணுங்கிறது வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அது போனாலும் அது என்ன ஆகும்னா அது ஃபர்தரா இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணதான் செய்யும். நம்மளோட கர்மாஸ் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட புரிதலுக்கு அப்பாற்பட்டு நம்மள இன்னும் வந்து கஷ்டப்படுத்தும். அது சுத்தி சுத்தி நம்ம நேரா பார்க்கும்போது நேரா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மள எதிர்நோக்கத்துக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஆனா நாம அதை சரியா புரிஞ்சுக்காம வெவ்வேறு வடிவத்துல நாம போகும்போது அதுவும் வெவ்வேறு வடிவத்துல உருமாறி வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அதோட அல்டிமேட் பர்பஸே என்னன்னா நம்மள வந்து அதுல இருந்து ஹீல் பண்ணி நாம வந்து வளர்ந்து அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் growth அடையணும். அந்த சோல் எவல்யூஷன் தான் அதோட மெயின் கோர் பர்பஸே அதுதான். சோ அந்த பர்பஸ்ல தான் அது செயல்பட்டுட்டு இருக்கு, சுழண்டுட்டு இருக்கு. சோ இந்த இயக்கத்தை, இந்த புரிதலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மெயினா வந்து நமக்கு அதாவது அந்த ரெமடியல்ஸ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்,
கோவில்ல போய் கோயில் கோயிலா சுத்துவோம். சோ இந்த கோவில்ல சுத்துறதுக்கு அதுக்கும் முன்னாடி ஒரு அடிப்படை என்னன்னா இந்த ஜாதகம் பாக்குறது, ஜோதிடம் பாக்குறது. இப்ப இந்த ஜாதகம், ஜோதிடம் இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் தவறா? அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனா அது என்ன சொல்ல வருதுங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத பத்தின ஒரு உண்மையான புரிதல் நம்மளுக்கு இருந்தா தான் நம்ம அப்ரோச்சே பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் என்ன நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு அறிவும் நம்மளுக்கு வேணும். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல். இத அறிவியல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது அத நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். இயல், இயல்னா இயல்புல இருக்கிறது இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ எது இயக்கத்துல இருக்கோ, எதெல்லாம் இயல்புல நடக்குதோ, அத பத்தியான ஒரு அறிதல். அதுதான் வந்து அறிவியல். சோ அந்த இயல்பு வந்து லிமிட் பண்ணவே முடியாது. அந்த இயக்கம் வந்து லிமிட்லெஸ் அது. சோ அப்போ நம்மளோட அறிவியலும் பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த அந்த சயின்டிபிக் நாலேஜும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும். சோ இது வந்து இவ்வளவுதான், அவ்வளவுதான் நம்ம வந்து சுருக்கவே முடியாது. ஒரு 1000 பேஜ் இருக்கிற ஒரு ஜோதிட புக் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா, விரிய விரிய இந்த உலகம் விரிய விரிய, இந்த பிரபஞ்சம் விரிய விரிய, மனித பரிணாமமும் விரிய விரிய எல்லாமே விரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே விரிவுக்குட்பட்டதுதான், சுழற்சிக்குட்பட்டதுதான், இயக்கத்துக்கு உட்பட்டதுதான். சோ அந்த கோணத்துல நம்ம பார்க்கும்போது, நம்ம கன்டினியூஸ் லேர்னரா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இத வந்து தவறா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு என்ன இருக்கும், ஜோசியமாவது, ஜாதகமாவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னுவாங்க. நம்புறது நம்பாதது பெர்சனல் சாய்ஸ். பட் அது இல்லன்னா அப்படின்னு கிடையாது. நம்மளோட மனித வாழ்வு இயக்கமுமே அதன் மூலியமா தான் நடக்குது. இப்போ மனித மனம் வந்து இயங்குறத வந்து நம்ம சைக்காலஜின்னு சொல்றோம். ஆனா அந்த சைக்காலஜியை இம்பாக்ட் பண்றது வந்து அஸ்ட்ராலஜி. கிரகங்களுக்கு அறிவு கிடையாது. ஆனா கிரகங்கள் இயங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்த பத்தின ஒரு அறிவு தான் இந்த வந்து ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்றது. அது சரியா புரிஞ்சுக்கிறவங்க, பர்சீவ் பண்ண முடியவங்களுக்கு மட்டும் தான் அது சரியா எட்டும். மத்தவங்களுக்கு அது வந்து பிடிபடாது. இதுதான் உண்மை. பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே அத கையில எடுத்துக்கிட்டு ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஈகோ தானே. எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுது. இப்ப என்கிட்ட ரூ. 10,000 காசு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நான் ரூ. 10,000 செலவு பண்ணோம்னா, அதுக்கேத்த மாதிரி எனக்கு நெறைய பேர் எனக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஈகோ வந்து எப்படியாவது நான் ரெமிடியல் மெஷர் தேடி நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கும்போது, அதாவது ஒரு உண்மையான புரிதல் வந்து எனக்கு வந்து சேராது. ஏன்னா அத அத உண்மையான புரிதல் பார்க்கிற பார்வை, அந்த கண்ணோட்டம் வந்து எனக்கு இல்ல. சோ எதுவா இருந்தாலும் பர்சீவ் பண்ண வேண்டிய நான் எப்படி இருக்கேங்கிறத பொறுத்து தான் என்கிட்ட வரும். சரி ஓகே. இந்த ஜாதகம் அப்படிங்கறத எடுத்துக்கலாமே. அது என்னன்னா, ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் மாதிரி. இந்த பர்த்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். அது வந்து நம்மளோட பாஸ்ட் கர்மாவோட அந்த ஒரு என்னென்ன நம்மளுக்கு வந்து தேக்கம் இருக்கு, நம்மளுடைய ஸ்டாக் என்ன, நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் என்னென்ன இருக்கு, நம்மளோட எனர்ஜி ஓவரால் நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறது ஜாதகத்தை கரெக்டா கணிக்கிறவங்களால தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்கும் அத பார்த்து என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு உறவு சரி இருக்காது. சீக்கிரம் சின்ன வயசுலயே அம்மாவ இழந்திருப்பீங்க. இல்ல அப்பாவ இழந்திருப்பீங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. உங்களுக்கு வந்து கல்யாணம் லேட் ஆகும். கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்காது. உங்களுக்கு குழந்தை வந்து 10 வருஷம் கழிச்சு தான் பொறக்கும். உங்களுக்கு இத்தன தடவ அபார்ஷன் ஆயிருக்கும். குழந்தை பிறந்தா குழந்தையில பிரச்சனை இருக்கும். இப்படி எல்லாம் எப்படி வேணா சொல்லலாம். சொல்லலாம் அப்படின்னா, அதுல இருக்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஆனா, அது வந்து ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் தான். அது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம பிளேட்ஸ்ல இருக்கு. ஆனா, அத நாம எப்படி நாம வந்து அணுகி, அதுலேருந்து நம்ம என்ன பாடத்த கத்துக்கணும்? அதுக்கப்புறம் நம்மளோட குளோசிங் பேலன்ஸ். அந்த டெஸ்டினி இருக்குல்ல. இந்த தீர்மானிக்கிற இந்த ப்ராசஸ், அப்புறம் அந்த குளோசிங் பேலன்ஸ். இதோட அந்த என்டையர் விஷயமுமே நம்மளோட ஃப்ரீ வில்ல தான் இருக்கு. நம்மளோட சாய்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. இப்ப எனக்கு வாழ்க்கையில ஒரு பகுதியில எனக்கு கடினமான பிரச்சனை இருக்குன்னா, அதுல வந்து எனக்கு எனர்ஜி இம்பேலன்சஸ் இருக்கு. என்னோட புத்தி வந்து அதுல வீக்கா இருக்கு. அத பத்தின அறியாமையில நான் இருக்கேன். சோ அத பத்தி நான் ஏன் எனக்கு அதுல அறியாமை இருக்கு? எனக்கு ஏன் அது வந்து கஷ்டமா இருக்கு? அறியாமையினால தான் அதுல கஷ்டமா இருக்கு. அப்போ அது வந்து எப்படி எனக்கு வந்து சொல்லும்? நீ அறியாமையில இருக்கங்கிறது எப்படி சொல்லும்? அதுல வந்து என்னால சரியா செயல்பட முடியாது. அந்த விஷயத்துல. அந்த ஒரு வாழ்க்கையில அந்த ஒரு பகுதி. அது பொருளாதாரமா இருக்கட்டும், உறவு முறையா இருக்கட்டும், எனிதிங். உடல் நலமா இருக்கட்டும், மனநலமா இருக்கட்டும். சரியா செயல்பட முடியாது. சேலஞ்சிங்கா இருக்கும். அப்போ அதன் மூலியமா எனக்கு வந்து பெயின் வரும். அந்த பெயின் தான் வந்து
நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அது உனக்கு பிரதானமா இருக்கு. இப்போ நீ அதுல இருந்து விடுபடணும். அதுல வந்து உனக்கு லேர்னிங் இருக்கு. அதுதான் இப்போ எசென்ஷியல் அப்படின்னு காமிக்கிறதே அந்த பெயின் தான். ஆனா அந்த பெயின் வந்து யார் பெர்சீவ் பண்றா? சோலா? ஈகோவா? சோல் அந்த பெயின பார்க்கும்போது, சோலோட பார்வை வேற மாரி இருக்கும். அந்த பெயின யூஸ் பண்ணி சோல் எடுக்கிற டெசிஷன், அந்த ஃப்ரீ வில் வேற மாரி இருக்கும். ஆனா ஈகோ அந்த பெயின பார்க்கும்போது, பெயின் வந்து ஈகோ லெவல்லயும் இருக்கும், சோல் லெவல்லயும் இருக்கும். சஃபரிங் வந்து ஈகோல தான் இருக்கும். சோல் வந்து பெயின பெயினா பார்க்கும். பெயினுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இயக்கம், அந்த அர்த்தத்த புரிஞ்சுக்கும். ஆனா ஈகோக்கு வந்து அது எதுவுமே எனக்கு தேவையில்ல. அத அக்செப்டே பண்ணாது. நான் இந்த வலிக்கு வந்து டிசர்வ் கிடையாது. நான் இதுலேருந்து வெளில வரணும். அதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணுவேனோ, அதெல்லாம் பண்ணுவேன். அப்படிங்கிறது தான் ஈகோவோட ஸ்டாண்டா இருக்கும். சோ இதுல தான் இந்த மூட நம்பிக்கைகள், தவறான புரிதல்கள்லாம் நம்மள வந்து சுற்றி நம்மள வந்து இது பண்ணுது. இப்போ இந்த ரெமெடிஸ், இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாதா அப்படின்னா, செய்யும். எப்போனா, அது வந்து ஒரு தவ வலிமையில பண்ணும்போது. சில பேர் வந்து வாழ்க்கையிலே வந்து ஒரு 20 வருஷம், 30 வருஷம் ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க லைஃபாவே அது மாறிடும். இது இன்னொரு பார்வையில அத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரிலிஜியஸ் சாங்டம் ஒண்ணு இருக்கு. புனிதமான ஒரு இடம். அதாவது ஒரு கோயிலோ, இல்ல எனி கைண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் ஒரு சாங்டம். அத வந்து ஏதோ ஒரு பிறவியில இவங்கள வந்து நாசம் பண்ணியிருக்காங்க. துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அத பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பிறவியில வந்து அவங்க அத மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அத பாதுகாக்கிறது, அத வளர்க்கறது, அந்த ஒரு பாசிட்டிவ் நரிஷ்மென்ட் டுவர்ட்ஸ் தட் அந்த டேமேஜ்டு இது பாஸ்ட் டேமேஜ் என்ன இருக்கோ, அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நரிஷ்மென்ட் இவங்க குடுக்குற மாதிரி தான் அவங்களோட லைஃப் அமைஞ்சிருக்கும். சில பேர் ஒரு 20 வருஷம், 30 வருஷம் ஏதோ ஒரு ஆசிரமத்துல வொர்க் பண்றாங்க. எதுக்கு வொர்க் பண்றாங்கன்னே தெரியாது. எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்கு. நான் இங்க வொர்க் பண்றேன்னுவாங்க. அது ஒரு லைஃப்ல மத்த இன்வால்வ்மென்ட்ஸ் எதுவுமே இல்லாம பண்ணுவாங்க. அப்படின்னா அது அவங்க ஒரு கார்மிக் ரெமெடிஸ்ல தான் அவங்க இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அது கர்மா பேலன்ஸ் பண்ணுது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ரெமெடியல் மெஷராவும் அங்க பார்க்கப்படுது. பொதுவாவே வந்து லைஃபே வந்து நம்மளுக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கும். இப்போ பப்ளிக் வெல்ஃபேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் வெல்ஃபேர் இல்ல வந்து இந்த ஸ்கூல்ஸ் எனிதிங் அதாவது ஒரு ஃபாரஸ்ட் என்விரான்மெண்டல் பேஸ்டு இதெல்லாம் வந்து ஏதோ இதனால வந்து ஒரு இம்பேலன்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க என்விரான்மெண்ட்ல அட்மாஸ்பியர்ல இல்ல ஹியூமன் வெல்ஃபேருக்கு பண்ணிருக்காங்க பெரிய விதத்துல அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஒர்க் நேச்சரே இந்த பிறவில பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஆர்மில அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபயர் ஃபைட்டரா இருக்கிறது போலீஸ்ல இருக்கிறது சோ இந்த மாதிரி ஒரு காடா ஒரு செக்யூரிட்டி காடா இருக்கிறது இப்படி வந்து அவங்களோட லைஃப் வந்து இருக்கும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ரெமெடியல் ஃபேக்டர் மாதிரி தான் வந்து பாக்குறாங்க பட் அவங்க லைஃப்லயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்குது டுவர்ட்ஸ் தட் சில பேர் கிட்ட நான் ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு என்னமோ இந்த வேலையை சூஸ் பண்ணி இதுல வந்துட்டேன் அப்படியே போயிடுச்சு அப்படின்வாங்க உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா பிடிக்கலையானா அது அவங்களுக்கு சொல்ல கூட தெரியாது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏதோ அந்த நேரத்துல தோணுச்சு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னர் இதுல இருந்து சூஸ் பண்ணாம காரணமே தெரியாம நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு தெரியல வந்தேன் ஏதோ அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்மிக் ரெமெடிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்ல தான் வருது இதை தவிர்த்து நம்ம வந்து இந்த கோவில்ல போய் இத்தனை வாரம் வந்து நம்ம விளக்கேத்துனா இந்த அபிஷேகம் பண்ணா இந்த அர்ச்சனை பண்ணா இவ்வளவு வாரம் இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் வந்து என்னோட கஷ்டம் எல்லாம் குறையுமா அப்படின்னா நிச்சயமா குறையாது இது கோவில்னு மட்டும் கிடையாது நீங்க எந்த ரிலீஜியஸ் எந்த ஒரு ரெமெடிஸ் எடுத்தாலும் இதுக்கும் கர்மா கரையறதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா அது இம்பாக்ட் பண்ணும் எதை இம்பாக்ட் பண்ணும்னா உங்களோட எனர்ஜி லெவல்ஸை இம்பாக்ட் பண்ணும் இப்போ கோவிலுக்கு போறது பரிகாரம் பண்றது மட்டும் கிடையாது அதாவது இப்போ சில பேர் சாண்ட் பண்ணுவாங்க இந்த ஓம் சாண்டிங் பண்றது இல்ல ஏதாவது ஒண்ணு ஒரு சாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஈவன் மெடிடேஷன் பண்றது இது எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த லைஃப ஃபேஸ் பண்றதுக்கான எனர்ஜி மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த எனர்ஜி லெவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் வந்து வேற வேற இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு வாரம் நீங்க கோவிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்றதுனால உங்களோட சோல் எவல்யூஷன் வந்து அங்க பெருசா எதுவும் நடக்காது ஆனா அங்க உங்க ஈகோ வேணா கொஞ்சம் வந்து குறையலாம் சில பேர் வந்து இந்த கோவிலுக்காக வந்து மடிப்பிச்சை கேட்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஈகோ வந்து ஷ்ரிங்க் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா ஓவராலா நீங்க கர்மால இருந்து நான் இதை வெளில வந்துட முடியுமா அப்படின்னா கிடையாது
மெடிடேஷன் சில பேர் லைஃப் லாங் மெடிடேஷன் பண்றவங்க கூட தனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஓம் சாண்டிங் பண்றவங்க, நிறைய பிராக்டிசஸ் பண்றவங்க கூட அந்த உள்ள இருக்கிற அவங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல, புரிதல் இல்ல, லைஃப பத்தியான இந்த இயக்கத்தை பத்தியான ஒரு புரிதல் இல்ல. எதுக்கு இருக்கும், எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறோம், எதுக்கு இதெல்லாம் கஷ்டம், ஏன் இன்பம் துன்பம், எதுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்றோம், அந்த கொஸ்டினே ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். கொஸ்டினே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பத்தி மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த ஒரு 3 மாசத்துல இந்த பிரச்சனை இருக்குமா, 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு டைம் சரியா இருக்கு, அப்ப சரியாயிடுமா, அந்த 3 மாசம் நீ எப்படி ஃபேஸ் பண்ண போறங்கிறது தான் விஷயமே. அந்த 3 மாசம் நீ கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபேஸ் பண்ணலன்னா அது திருப்பி திருப்பியும் வரதான் செய்யும். சோ அது டிஸ்பைட் ஆஃப் டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானா மேபி கொஞ்சம் அதோட தாக்கம் வந்து குறையலாம். ஏன்னா மனமாற்றத்தினால அந்த தாக்கம் குறையலாம். ஆனா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்காது. அது இன்னும் நம்மளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி வரத்தான் போகுது. அது வந்து நம்மள கண்டிப்பா வந்து அது தட்டும். சோ அப்ப நம்ம பாக்குறதுக்கு நம்ம கிட்ட எனர்ஜி இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த கர்மாங்கிற விஷயத்துல வந்து நம்ம நிறைய ஸ்கேட்டர் ஆகாம ஒரே குறிக்கோளா நம்ம வந்து போறது மட்டும்தான் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வா இருக்க முடியும். சரி, இந்த கர்ம கட்டுக்கள்ல இருந்து வெளில வர்றதுக்கு இந்த மூட நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சில பேர் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ஸ் எல்லாம் கூட எடுப்பாங்க. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் எடுக்கிறது, நான் என்னவா இருந்திருக்கேன் பாஸ்ட் லைஃப்ல, ஓகே அதுவுமே அகைன் இட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான். நீ பாஸ்ட் லைஃப்ல இதெல்லாம் பண்ணிருக்க, இந்த 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 விஷயத்துல நீ வந்து தப்பு பண்ணிருக்க, சோ அதனால உனக்கு இந்த மாதிரி அந்த கர்மா இப்படி வந்து இங்க நிக்குது சொல்லலாம், அவ்வளவுதான். பட் அது வந்து உங்களோட கர்மா கழிஞ்சிருமான்னா யாருக்குமே அது கழியாது. அது இந்த கர்மாவை கரெக்டா நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம புரிஞ்சுக்காம நம்மளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராம அந்த டெண்டன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம நம்மளுக்கு வந்து இந்த கார்மிக் லூப்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. யார் அதை பத்தி என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா மட்டும்தான் இந்த கர்ம சுழற்சியில இருந்து வெளியில வர முடியும். இந்த ஜனன மரண சுழற்சியும் ஏன் நிகழுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மீறி வேற எதுவுமே நம்மள வந்து உள்ள இருக்கிற அந்த ஞானக்கண்ணை வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீகரா இருக்கும் சோல் லெவல்ல. இப்போ சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இங்க இருந்து வந்து பழனிக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நடைப்பயணமாவே போவாங்க. அது என்னன்னா அது ஒரு பிலீஃப் வச்சிருக்காங்க. எப்படியும் நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரும். ஆனா இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் இந்த வெயில் மழை எதையும் பார்க்காம காத்தடிச்சாலும் நம்ம இந்த பழனிக்கு வந்து காவடி தூக்கிட்டு போனா அந்த வருடத்துல வர கஷ்டங்கள் எல்லாம் வராது, குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் வச்சிருக்காங்க. அது அந்த சோல் லெவலுக்கு ஒர்க் ஆகும். ஆனா அதே சோல் எவால்வ் ஆகி வரும்போது அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சோலே வந்து நீங்க அந்த ஒரு ஹியூமன் பர்த்தை முடிச்சு அடுத்த லெவலுக்கு போகணும்னா இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயனே கிடையாது. அகைன் இப்போ அந்த மாதிரி பாத யாத்திரை போறாங்கன்னா அதுல என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாக்கலாமே. ஃபாஸ்டிங் போவாங்களா, கம்மியா தான் சாப்பிடுவாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறது, இது மூலியமா என்ன ஆகும், நிறைய பேச மாட்டாங்க. எனர்ஜி வரும், எனர்ஜி கன்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தவத்துல இருந்து போற மாதிரி தான் அது போவாங்க. இப்ப சபரிமலையா இருக்கட்டும், எங்க போனாலும் எனி ரிலீஜியஸ், நான் இதுன்னு சொல்லல, ஈவன் மெக்கா மதீனா எங்க போனாலுமே எல்லாருமே ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிட்டு தான் போறாங்க. சோ அந்த டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஃபாலோ பண்ற அந்த ரிச்சுவல்ஸ் பின்னாடி ரெமெடிஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த டிசிப்ளின் சொல்லப்பட்டிருக்கு. நார்மலா வந்து நீ இந்த மாதிரி டிசிப்ளினா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏன் பண்ணணும்ன்ற ஒரு கொஸ்டின் வரும், எதுக்கு இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஆனா ஒரு ரிலீஜியஸ் ஃபேக்டர்னு ஒண்ணு ஆழமான நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையின் வடிவத்துல நாம இவ்வளவு எல்லாம் பண்ணும்போது அந்த பயன் அடையலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனா அது வந்து வளர வளர அந்த எண்ணமே நம்மளுக்கு வந்து பாதிப்பா இருக்கும். இப்போ சில பேர் வந்து தியானம் எல்லாம் பண்றாங்க. ஆனா இன்னுமே அவங்களால அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் விட முடியல. இப்ப இதுக்காக கோயிலுக்கே போக கூடாதுன்னா அப்படி கிடையாது. எதுக்கு கோவிலுக்கு போறோம், எந்த மாதிரி விஷயத்துக்கு போறோம். இப்ப திருவிழாக்குன்னு போயிட்டு ஜாலியா அங்க வந்து யோயோ பண்ணிட்டு வர்றது, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுனால கோயிலுக்கு போறோம்னு அர்த்தம் கிடையாது. மாலுக்கு போறதுக்கு பதில் கோயிலுக்கு போறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஆனா இதுவே அமைதியா இருக்கும் போது கோவிலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, கோவிலுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்கு. அது அமைஞ்ச விதம், அது கட்டின விதம், அந்த ஆகமம், இது எல்லாமே மனிதனோட அந்த மேக்சிமம் பயன்பாட்டுக்கு தான் அது அப்படி அமைஞ்சிருக்கு. நம்மளோட அந்த ஆன்ம ஸ்வரூபத்துக்கு என்னென்ன தேவையோ, அந்த முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த வடிவத்துலதான் அந்த கோவில்களே அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை உறிஞ்சக்கூடிய ஒரு நபரா நாம இருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சில நம்மள வச்சுக்கணும்.
சோ கோவிலுக்கு போறோம்னா ஒரு நோக்கம் வேணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:30 12 ராவு காலம் நான் கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு வந்து பௌர்ணமி, இன்னைக்கு அமாவாசை, நான் கோயிலுக்கு போகணும். அது ஒரு பேட்டர்னா இருக்கக்கூடாது. அது ஒரு ஒரு அட்டெண்டன்ஸ் இது மாதிரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் இந்த பூ வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் அந்த கோயிலுக்கு போய் இந்த பூ வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. கோயிலுக்கு போறதா இருந்தாலும் அந்த ஸ்தல வரலாறை படிச்சு அதை நம்ம எதுக்காக போறோம். ஒரு ஒரு கோயிலுக்கும் போய் அவ்வளவு எனர்ஜி நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். ஆனா நாம எந்த ஸ்திதியில போறோம், எந்த ஸ்திதியில அங்க இருந்து நாம அப்சர்வ் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேணா நம்மளோட இந்த கர்மா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி மூலியமா நம்மளுக்கு அந்த புரிதல் வரும். எங்க நம்ம வந்து லேக் ஆயிருக்கோங்கிறது தெரியும். எங்க நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும், எது நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னர் பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மூலியமா நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி சொன்ன பரிகாரத்தெல்லாம் செய்யறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. சோ எல்லாமே வந்து நம்ம நல்லதுக்கு தான் செயல்பட்டுட்டு வருது. ஈவன் கிரகங்கள் கூட நம்மளோட நல்லதுக்கு தான் செயல்படுது. எல்லாமே ஒளி தத்துவம் தான். கிரகங்களும் ஒளியில தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஒளி கம்மியா இருக்கும், ஒண்ணுத்துக்கு ஒளி ஜாஸ்தியா இருக்கும். சோ இது எல்லாம் எதுக்கு அப்படி இயங்குதுன்னா நம்மளுக்கு அனுபவம் கொடுக்கறதுக்காக. அந்த சுழற்சியில நம்மளோட கர்மாக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அந்த அனுபவம் அந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் ஆள் மூலியமா அங்க கரெக்டா வந்து நிக்கணும். நாம வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரீவில்ல தான் இருக்கு. சோ ஃப்ரீவில் எப்படி நம்மளுக்கு தெரியும்? நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம ஃப்ரீவில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியும். எங்க யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுனால கர்மா கழியுமானா எப்படி கழியும்? தியானம் பண்றதுனால கர்மாவெல்லாம் வேனிஷ் ஆயிடாது. தியானம் பண்றதுனால நம்மளுக்கு எனர்ஜி வரும், நம்மளோட விழிப்புணர்வு அதிகமாகும், அதன் மூலியமா புரிதல் வரும். இன்னொரு ஒரு தவறான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது ஆரம்பத்துல எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா, தியானம் பண்ணா அவேர்னஸ் வரும். மத்தவங்க வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். மத்தவங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க எந்த எண்ணத்துல இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது தியானம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனி நார்மல் ஹியூமன் பீயிங் மத்தவங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா தியானம் பண்ணா என் மனசுல என்ன ஓடுதுங்கிறது தான் எனக்கு தெரியும். அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மத்தவங்களை பாக்குறதுக்கு எனக்கு அவேர்னஸ் தேவையே இல்லை. ஆனா என்ன பாக்குறதுக்கு எனக்கு அவேர்னஸ் தேவை. சோ தியானம் பண்ணா எனக்கு எனர்ஜி வரும், அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நான் உள்ள எப்படி இருக்கேன், ஏன் எனக்கு இந்த பர்டிகுலர் சேலஞ்ச்ல நான் என்ன கத்துக்கணும், எங்க லேக் ஆகுறேங்கிறது எனக்கு புரியும். அதன் மூலியமா மட்டும்தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள். சோ உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே ஒரு ஒரு க்ஷணமும் உண்மையில தான் இயங்கிட்டு இருக்கு. நாம தான் அதை பாக்குறதுக்கு வந்து தவறுறோம். ஒவ்வொரு சேலஞ்சுமே லைஃப் வந்து கரெக்டா நம்மளுக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத். கர்மா வந்து பனிஷ்மெண்ட் இல்ல, லேர்னிங் ப்ராசஸ்ன்னு நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம், புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா கர்மா வந்து ஒரு ஹீலிங் ஏஜென்ட்டா கூட ஒர்க் பண்ணுது. அந்த வலி வருது இல்ல, அந்த பெயின் மூலியமா கர்மா சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணுது நம்ம கூட. அட்மோஸ்ட் கம்யூனிகேஷன் பெயின் மூலியமா தான் நடக்கும். பெயின் இல்லாம வளர்ச்சி இருக்கவே இருக்காது. யாருக்கு ரொம்ப டிஃபிகல்ட் கர்மா இருக்கும் அவங்களுக்கு தான் நிறைய பெயின் இருக்கும், அவங்களுக்கு தான் இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. வளர்ச்சிக்கும் பெயின் இருந்தா மட்டும்தான் வளர முடியும். கிரியேஷனும் பெயின்ல தான் கிரியேட் ஆகும். எல்லாமே வந்து பெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த பெயினை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணி அதை பாக்குறோங்கிறதுலதான் நம்மளுடைய உள் ஸ்திதி இருக்கு. அந்த இன்னர் ஸ்டேட் வந்து அதுலதான் இருக்கு. நாம வந்து நம்மளுக்கு புரிதல் இருக்கா, நம்ம எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கோமா, நம்மளோட மாஸ்டரி எந்த லெவல்ல இருக்கு, இது எல்லாமே நம்மளோட சிச்சுவேஷன்ஸ, நம்மளுக்கு கொடுக்கப்படுற அந்த லைஃப், அந்த வெரி லைஃப், நம்மளோட வலி, இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி சமாளிக்கிறோம், அதை சமாளிச்சு அந்த கோ வித் த ஃப்ளோல நம்ம எப்படி போறோம். தலையெழுத்தே வேற வழி இல்ல கடக்கணுமே அப்படின்ட்டு இல்லாம கோ வித் த ஃப்ளோ தான். ஆனா அது எங்க ஸ்லோ பண்ணணும், எங்க ஸ்பீட் எடுக்கணும், எங்க வந்து எனக்கு இந்த புரிதல் கிடைச்சிருக்கு, அடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம அவேர்னஸ்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சோ நம்மளோட வெரி லைஃபே வந்து அதோட பர்பஸே வந்து நம்மள வந்து ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு கொண்டு போறதுக்கு மட்டும்தான் நம்மளோட லைஃபே வந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால லைஃப ஒழுங்கா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்ற, நம்ம வாழற ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வாழற வாழ்க்கைய சரியா பார்த்தாலே எவ்வளவோ கோடான கோடி தேவர்களை பார்த்தா மாதிரிதான்.
அத பார்த்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃபுக்கு நம்ம கர்மாக்கு நாம செய்யற பெரிய பிராயச்சித்தமே அதுதான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. சோ கர்மாங்கிறது நம்மளோட இக்னோரன்ஸ்க்கும் நம்மளோட ஒரு ஹையர் செல்ஃபுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் தான். இக்னோரன்ஸ் எந்தெந்த ஏரியால இக்னோரன்ஸ் இருக்கு அதெல்லாம் தகர்த்திட்டு நம்மளோட ஃபீலிங்ஸை சரி பண்றது, நம்மளோட தாட்ஸை சரி பண்றது, நம்மளோட பிஹேவியரை சரி பண்றது, இதெல்லாம் மட்டும்தான் நம்மளுடைய அந்த கர்மாவோட மெயின் இன்டென்டே இதுதான். இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. சோ ஒரு முடிச்சா அவிழ அவிழ ஒரு விஷயத்திலயும் புரிதல் வர வர கர்மா வந்து நம்மளுக்கு பெயினா இருக்காது. அது ஒரு ஹீலிங் ஏஜென்ட்டா மாறிடும். நம்ம அதுல இருந்து ஹீல் ஆகி நம்ம வெளியில வருவோம். சோ அப்போ ஓவரால் லைஃபே இந்த ஒரு அவேர்னஸ்ல வாழ்ந்து அந்த லைஃப் இந்த உலகத்தை விட்டு நம்ம போற நேரத்துல நம்ம ஒரு டோட்டலா ஒரு குணமடைந்த ஒரு நபரா தான் இருப்போம். மோஸ்ட் ஹீல்டு ஒரு சோலா வந்து நாம வந்து அங்க இருக்க பெறுவோம். சோ உண்மைன்னா என்னன்னா, நம்மளோட கான்சியஸ் எஃபர்ட், நம்மளோட செல்ஃப் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரீவில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரைட் யூஸ் ஆஃப் ஃப்ரீவில் அதை நம்ம அப்ளை பண்ணி இதெல்லாம் பண்றதுனால நம்மளோட நடத்தையில மாற்றம் வந்து அந்த பிஹேவியரல் ஷிஃப்ட் வந்து பிஹேவியரல் ஷிஃப்ட் எப்ப தெரியுமா வரும்? பிஹேவியர் தான் அட்மோஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறது. பிஹேவியர் தான். பிஹேவியர் அதுக்கு முன்னாடி ஸ்பீச் இப்படி போயிட்டே இருக்கும். தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஆனா ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறது பிஹேவியர்ல தான். அந்த பிஹேவியர்ல ஷிஃப்ட் வந்து அந்த சேஞ்ச் அங்க வந்துருச்சுனாலே அப்போ உள்ள மாறினா மட்டும்தான் பிஹேவியர்ல சேஞ்சே வர முடியும். ஏன்னா பிஹேவியர் வந்து அட்மோஸ்ட் பேட்டர்ன்ல தான் இருக்கும். அந்த பேட்டர்னை உடைச்சு நம்ம கான்சியஸ் எஃபர்ட்ல அங்க நம்ம நடந்துக்கிறோம்னாலே நம்மளுக்கு உள்ள வந்து நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். சோ இது மட்டும்தான் உண்மை. இதுல மட்டும்தான் வந்து இந்த கர்மா வந்து அந்த இயக்கமே இதுலதான் இருக்கு. இந்த இயக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தை நம்ம அறிஞ்சு புரியறது தான் வந்து அறிவியல் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சோ மூட நம்பிக்கைகள்னா அந்த தெரபிஸ் இந்த இதெல்லாம் வந்து நாம எப்படி நம்ம பாக்குறோங்கிறது தான் மூட நம்பிக்கையை தவிர, அறிவியலா நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரி ஓகே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஓகே அடுத்தது உனக்கு 10 வருஷமாவே இருக்கு, 10 வருஷத்துக்கு இருக்கும்னே சொல்லிட்டாங்க, ஓகே சோ நான் என்ன பண்ண போறேன்? அந்த 10 வருஷத்துல ஏன் கண்ட்ரோல் என்ன இருக்கு? 10 வருஷம் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கணுங்கிறது என்னால கட்டுப்படுத்த முடியாது. பட் என் கண்ட்ரோல்ல அந்த 10 வருஷம் என் லைஃப நான் எப்படி கொண்டு போகணுங்கிறது என் கண்ட்ரோல்ல இருக்குல்ல. அது பாக்குறதுக்கு எனக்கு என்ன வேணும்? இதுதான் வந்து ஓவராலா இந்த மூட நம்பிக்கைகள், உண்மைகள். இதுதான் வந்து இந்த கர்மாவில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப மகத்தான விஷயம். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.